வாக்கினிய வாக்களிக்கும் வல்லமை படைத்த வாக்காளர் பெருமக்களே, இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சட்டசபை தேர்தல் வந்துவிட்டது. நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 47 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை திரு எஸ். சேகர் பி. அவர்களுக்கு புரட்சி தலைவரின் சின்னமாம், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசி பெற்ற சின்னமாம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் நல்லாசி பெற்ற நமது வெற்றி வேட்பாளர் பொறியாளர் எஸ். சேகர் எம்எல்ஏ அவர்கள். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் நல்லாதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை. புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனுகேவையார். புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனுகேவையார். சாலப்பழத்தினுடைய வாக்காளர் பெருமக்களே, எம்ஜிஆரினுடைய சின்னம் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. இரட்டை இலை. அம்மாவினுடைய சின்னம், எடப்பாடியார் அவருடைய சின்னம், உங்களுடைய சின்னம், நம்மளுடைய சின்னம் இரட்டை இலை. பரவாயில்ல அக்கா. வருகின்ற 23/4/2026 அன்று தேர்தல் அன்று உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்னார் அவர்கள் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்று வந்த உடனே மகளிருக்கு, அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் மகளிர் ஊக்கத்தொகை வழங்குகிறார்கள். அதே போல இந்த 5 ஆண்டு காலத்தினுடைய விலைவாசியினுடைய உயர்வை பார்த்து அன்னார் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாயும் ஃப்ரிட்ஜும் வழங்குகிறார்கள். அதே போல அரிசியுடன் உங்களுக்கு நல்ல அரிசி, அது சொல்ல போனால் நல்லா நம்ம வீட்டில் எப்போ வாங்குற மாதிரி பொன்னி அரிசி மாதிரி தான் இந்த டைம் அரைச்சி கொடுத்து பண்ணுறாரு. அதோட பருப்பும் சமையல் எண்ணெயும் வழங்குகிறார்கள். ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் வழங்குகிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் 150 நாட்கள் நம்ம அன்னார்கள் அவர்கள் கொண்டு வரார்கள். இப்போ நீங்கள் எத்தனை நாள் செஞ்சுருக்கீங்க இந்த 5 ஆண்டுல? இப்போ 14 வருஷத்துக்கு எத்தனை நாள் வருது? 18 நாள். இவங்க என்ன சொன்னாங்க? திமுக தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் வந்தால் 150 நாள் தரேன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா 18 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 100 நாளாவது கொடுக்கலாம். தேர்தல் வாக்குறுதியில் 100 நாளாவது கொடுக்கலாம். ஆனால் வெறும் 18 நாட்கள் தான் கொடுத்துருக்கார். அன்னார் அவர்கள் எடப்பாடி அவர்கள் வந்தவுடன் மத்திய அரசு 125 நாட்களும் நம்மள மாநில அரசு 25 நாட்களை சேர்த்து 150 நாட்களாக நமக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க. அது பணம் ரொம்ப நாளாக டிலே ஆகும். 10 நாள் 15 நாளில் அக்கௌண்ட்டில் ஏறி அட்டதாரர்களுக்கு பணம் ஏறிடும். இதெல்லாம் செய்து விடுவார்கள். 2வது, நீங்கள் இந்த மகளிர்கள் அதிகமாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் போடுங்க. சரி, என்ன பண்ணுறது? அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு, இந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு, இப்படி ஒரு போட்டுறாதீங்க. மறுபடியும் திமுக காரங்க மறுபடியும் வந்தால் நாடு வாங்காது. ஓகேங்களா? அதனால் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி இரட்டை இலட்சத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இங்கே பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க. இங்கே கொள்ளை, பாலியல் கொள்ளை இந்த திமுக ஆட்சியில் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதே போல கஞ்சா, இதை பார்த்தாலும் டவுனில் கஞ்சா, மாத்திரை, போதை ஊசி, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடைக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் எண்ணி வருகின்ற தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்தவுடன் இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் ஒடுக்குவார்கள். 3 மாசத்தில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவார்கள்.
இதையெல்லாம் மீறி உங்களுடைய பொன்னான வாக்குகளை வருகின்ற 23/4/2026 அன்று மேலே இருந்து 1வது சின்னம் நம்மளுடைய இரட்டை சின்னம். எல்லாருமே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து மகளிருக்கு 2000 ரூபாயுமா எல்லாத்துக்கும். இவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, 5 வருஷம் முன்னாடி நம்மளும் சொன்னோம், அவங்களும் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 27 மாதம் கழிச்சு தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அது 1000 ரூபாயில் பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்கல. பல்வேறு திட்டங்களை எல்லாம் நமக்கு அன்னார் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கார்கள். இதெல்லாம் நீங்கள் நம்பி, அதே போல திருமண முக்தாரனுடைய திட்டம், அதே போல அனைத்து குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் பிரிட்ஜும் வழங்குகிறார்கள். அப்படியா? இதெல்லாம் எண்ணி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. ரைட் அக்கா, நீங்கள் எல்லாம் வாக்களிச்சிருங்க. உங்கள் சமூகோடு சொந்த பந்தம் எல்லாம் சொல்லி ஃபோன்லையாவது பேசி பண்ணுங்க. ஏன்னா மறுபடியும் இப்போ இது அப்படியே போச்சுன்னா இப்போ நம்ம தோடு கூட போட்டு போக முடியாது ரோட்டில். அந்த ஆட்சி மறுபடியும் வந்துட்டா. ஓகேக்கா, ரைட், நன்றி.